மகாசாஸ்தா மீடியா நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். உலகையே படைத்தும் காத்தும் அழித்தும் ரட்சிக்கக்கூடிய ஒரு தனிப்பெரும் தெய்வமாக இருக்கிறவர் சிவபெருமான். இந்த சிவபெருமானுக்கு உலகம் முழுவதுமே லட்சக்கணக்கான கோவில்கள் இருக்குது. சிவ பக்தர்களும் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான பேரு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த தெய்வமாக இருக்கக்கூடிய சிவனுக்கு மிகவும் பிடிச்சவங்க யாரு, எப்படிப்பட்ட குணங்கள் எல்லாம் இருக்கிறவங்க பக்கத்துல இந்த சிவபெருமான் இருப்பாரு அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம். சிவபெருமான கும்பிடுற பக்தர்கள்ல இந்த குணங்கள் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட சிவபெருமான் இருப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. அதுல முதல் விஷயம், சிவபெருமானிடம் அசைக்க முடியாத பக்தி உள்ளவர்கள். அதாவது சிவபெருமானிடம் உண்மையான பக்தி உள்ளவர்கள் சிவனுக்கு மிகவும் பிடிச்சவங்களா இருப்பாங்க. ஏதோ சிவன் கோவிலுக்கு போறேன், ஏதோ அவரை கும்பிடுறேன் அப்படிங்கிற சிந்தனை இல்லாம உண்மையான அன்போடு அவர் மேல பக்தியா இருக்கிறவங்க, இன்னும் சொல்ல போனா எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் கூட சிவபெருமான் மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை நீங்க கொஞ்சம் கூட இழக்காம இருந்தீங்க அப்படின்னா அவர்கள் கிட்ட இந்த சிவபெருமான் எப்பொழுதும் கூடவே இருப்பாரு. சிவபெருமான் கிட்ட ஏதாவது வேண்டுதல் வச்சு கேட்கும் போது அந்த வேண்டுதல் எதுவுமே பலிக்காம இருக்கக்கூடிய சமயங்கள்ல கூட சிவபெருமான் மேல இருக்கக்கூடிய பக்தி கொஞ்சம் கூட குறையாம இருக்கக்கூடிய பக்தர்கள் மேல சிவபெருமான் ரொம்ப பிரியமா இருப்பாரு. சிவபெருமான் எது செஞ்சாலும் அது சரியாகத்தான் இருக்கும். அவர் எப்போ எதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அப்ப அதை கொடுக்கட்டும் அப்படின்னு ஒரு நிலையான பக்தி சிவபெருமான் மேல உங்களுக்கு எப்போது வருகிறதோ அப்பொழுதே சிவன் உங்கள் அருகில் வந்து நிற்கிறார் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு அசஞ்சலமான பக்தி யாரிடம் இருக்கிறதோ அந்த பக்தர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்கிறார்கள். இரண்டாவதாக இருக்கிறது என்னன்னா, சத்திய வழியில் நடப்பவர்கள் சிவனுக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எத்தகைய கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட தங்களுடைய பேச்சிலும் வாழ்க்கையிலும் சத்தியத்தை கடைபிடித்து பொய் எதுவுமே சொல்லாம தன்னுடைய மனசாட்சிக்கும் மற்றவர்களுக்கும் உண்மையாக இருக்கிறவங்களை சிவபெருமான் எப்பொழுதுமே கைவிடவே மாட்டாரு. ஆனால் இது எளிதான காரியம் இல்லை. வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியும் உண்மையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. ஆனால் சிவன் மேல பாரத்தை போட்டுட்டு, பெருமானே எப்போதும் என் கூடையே இரு, சத்திய வழியில நான் நடக்கிறதுக்கு எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு வேண்டிக்கிட்டு உண்மையாக இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நிச்சயமாக சிவபெருமானுடைய அருளால உங்கள் வாழ்க்கையில சத்தியத்தை முழுமையாக நீங்க கடைபிடிக்க முடியும். அப்படி சத்திய வழியில வாழணும் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இருக்கக்கூடிய பக்தர்களுடைய அருகிலேயும் சிவபெருமான் எப்பொழுதுமே இருப்பாரு. மூன்றாவதாக இருக்கிறது, பசித்தவருக்கு உணவு கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குதோ அவர்களும் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருப்பாங்க. சிவபெருமான் கோவில்கள்ல அன்னதானம் செய்யறதால கிடைக்கக்கூடிய புண்ணியத்தை எளிதாக யாராலையுமே விவரிக்க முடியாது. தன்னுடைய வாழ்வு முழுவதும் பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் செஞ்ச ஒரு பெண் கோபத்தோடு ஒரே ஒரு அரிசி ஒரு சிவனடியாருக்கு தானம் பண்ணினதால அந்த பெண் கைலாயத்திற்கு போய் மோட்சம் அடைஞ்ச வரலாறும் நம்முடைய சாஸ்திரங்கள்ல இருக்கு. ஒரே ஒரு அரிசி தானம் செஞ்ச பெண் கைலாயம் போன வரலாறு இருக்கும் போது தான் நினைக்கும் போதெல்லாம் சிவன் கோவில்கள்ல சிவ பக்தர்களுக்கு அன்னதானம் செய்யக்கூடிய பக்தர்கள் சிவனுக்கு எவ்வளவு பிரியமானவர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத தனியாக சொல்றதுக்கு தேவையும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால அன்னதானம் செய்ய நினைக்கும் பக்தர்களையும் அன்னதானம் செய்யும் பக்தர்களையும் சிவபெருமான் கண்ணின் இமை போல பாதுகாத்து அவர்களுடைய அருகிலேயே நிற்பாரு. நான்காவதாக, தன்னால் இயன்ற வரையில் மற்றவர்களுக்கு நன்மையை செய்பவர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருப்பாங்க. தங்கள் வாழ்க்கையில் தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரே காரணத்திற்காக மற்றவர்களை துன்பப்படுத்தாமல் இருப்பவர்களும் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர்கள். தன்னால் இயன்ற அளவு மற்றவர்களுக்கு உதவியும் செய்பவர்கள் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருப்பாங்க. ஐந்தாவதாக, ஆன்மீக ஞானத்தை தேடுபவர்கள். அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட சிவபெருமான் தொடர்புடைய வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம் யாருக்கிட்ட இருக்குதோ அவர்கள் மிகவும் பாக்கியசாலிகள். நமது வேதங்களும் சாஸ்திரங்களும் புராணங்களும் ஒரு கடலை போன்றது. அதனை முழுமையாக அறிந்தவர்கள் எவருமே இல்லை. ஆனாலும் அதில் பல அற்புதமான வரலாறுகளும் தெய்வ லீலைகளும் பொதிஞ்சு இருக்கு. அப்படிப்பட்ட மகிமை பொருந்தி இருக்கக்கூடிய நமது நூல்களை படித்து அதனை உணர வேண்டும் அப்படிங்கக்கூடிய எண்ணத்துல யார் ஒருவர் ஆர்வமாக இருக்கிறாரோ அவர்களும் எப்பொழுதும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஞானத்தை தேடி அலைந்த சனகாதிய முனிவர்களுக்கு சிவபெருமானே தட்சணாமூர்த்தி வடிவம் கொண்டு அவர்களுக்கு ஞானத்தை வழங்கினார். ஏன்னா ஞானத்தையும் அறிவையும் தேடும் பக்தர்கள் மேல அளவற்ற பிரியம் கொண்டு தானே அவர்களுக்கு ஞான குருவாய் இருந்து வழிகாட்டுவார் சிவபெருமான். ஏன்னா ஞானத்தையும் அறிவையும் தேடக்கூடிய பக்தர்களுக்கு மேல அளவற்ற அன்பு கொண்டு
தானே அவர்களுக்கு ஞான குருவாய் இருந்து வழிகாட்டுவார் சிவபெருமான். அடுத்ததாக 6வதாக இருப்பது தன்னை அடக்கும் சக்தி கொண்டவர்கள் மேலேயும் சிவபெருமான் அன்பாக இருப்பார். அதாவது தங்கள் மனதில் ஏற்படக்கூடிய காமம், கோபம், ஆசை, பொறாமை இது போன்ற தீய குணங்களை எல்லாம் எவர் ஒருவர் கட்டுப்படுத்தி தங்கள் வாழ்க்கையை வாழ்கிறார்களோ அவர்களும் சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருப்பார்கள். மனித வாழ்க்கையை திசை திருப்பி தீய வழியில செல்ல வைப்பதே இந்த மனதில் தோன்றக்கூடிய இந்த அரக்க மாயையால் தோன்றக்கூடிய காமம், கோபம், ஆசை, பொறாமை போன்ற குணங்கள் தான். இதனை சிவபெருமான் மீது உள்ள பக்தியால தங்கள் மனத்தினை அடக்கி ஆள்பவர்கள் நிச்சயமாக சிவபெருமானால் ஆட்கொள்ளப்படுவார்கள். சிவபெருமானினுடைய பக்தர்களுக்கு இறுதியாக இருக்க வேண்டிய குணம் என்ன அப்படின்னா, எல்லாமே சிவபெருமானாலே தான் நடக்கிறது, அவர் துணை இல்லாம அவருடைய அருள் இல்லாம எதுவுமே நடக்காது அப்படிங்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை இருக்கணும். சிவன் அருள் இல்லாம அவர் கோவிலுக்கு போக முடியாது, சிவன் அருள் இல்லாம அவரை வணங்க முடியாது, சிவன் அருள் இல்லாம அவரை நினைக்க கூட முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்கிறார் மாணிக்கவாசகர். அப்படி ஒரு உன்னதமான நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு சிவபெருமானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்கள் இவர்கள்தான். சிவபக்தி உள்ளவர்கள், சத்திய வழியில் நடப்பவர்கள், அன்னதானம் செய்பவர்கள், மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்கள், ஆன்மீக ஞானத்தை தேடுபவர்கள், மனதினை அடக்குபவர்கள், எல்லாமே சிவபெருமானினுடைய அருளால் தான் நடக்கிறது என்று உறுதியாக நம்புபவர்கள். இப்படிப்பட்ட பக்தர்கள் மேல எப்பொழுதும் அன்பு கொண்டு சிவபெருமான் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்துவார். தொடர்ந்து பல்வேறு விதமான தகவல்களை நாம் பார்க்கலாம். நன்றி.